தென்னகத்தின் ஸ்பா என்று பெருமையோடு அழைக்கப்படும் குற்றால சாரல் திருவிழா பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவர்களை மகிழ்விப்பதற்காக கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று குற்றால சாரல் திருவிழா தொடங்கியது. 8 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் நீச்சல் போட்டி, படகு போட்டி, ஆணழகன் போட்டி, வில்வித்தை போட்டி உள்ளிட்ட ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி உள்ளிட்ட இடம்பெற்றிருந்தன. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூக்கள், காய்கள், பழங்களை கொண்டு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதனிடையே நிறைவு நாளையொட்டி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குற்றால சாரல் திருவிழாவில் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அதிக நிதி ஒதுக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சுற்றுலா பயணிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கடந்த 30ஆம் தேதி இந்த சாரல் விழா தொடங்கி இந்த 8 நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிகமான நிதியை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை எந்த வருடமும் இல்லை, இந்த வருடமும் மிக சிறப்பு நடத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு சுற்றுலா பயணிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு வாரமா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எல்லா ப்ரோக்ராம் போட்டி நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நிகழ்ச்சி இருக்கு. அம்மா எல்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. இங்க சாரல் விழாக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க நீச்சல் போட்டி, படகு போட்டி, ஓவி போட்டி எல்லா போட்டியும் நடந்தது.